முருகா மூணு விஷயம் நமக்கு சரியா அமையணும். என்ன மூணு? ஒண்ணு நல்ல ரசிகர்கள் நம்ம பகுதியில குறைவே கிடையாது. ரெண்டாவது நல்ல ஒலி அமைப்பு, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. மூணாவது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நடிகர்கள். ஒரு நாடகத்தை முதல்ல அமைக்கிறதுக்கு நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து அந்த நடிகர்கள் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு? ஒலி அமைப்பு. இந்த ரெண்டு மட்டும் சேர்ந்தா நாடகம் நல்லா இருக்குமா? வந்திருக்க ரசிகர்கள், ஏன்னா நடிகர்களுக்கு முகம் பாக்குற கண்ணாடியே அவங்கதான். கண்ணாடி அழகா இருந்தாதான் அதுல முகத்தை பாக்குற நம்ம முகம் அழகா தெரியும். இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நமது கூடலூர் ஊருக்கு நாடகத்துக்கு வரணும்னாவே ஒரு சந்தோஷம் தான். நாடக ரசிகர்கள் அதே போல அத்தாவெல்லாம் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த உட்காந்துருக்காங்கப்பா. இது இடையில எது என்ன குளத்து வேலை எதுவும் நடக்குதா? அது பூரா பாகிஸ்தான் பாடுற. பாடுற இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது. சரி, இருந்தாலும் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. முதலில் யாரையும் வணங்கணும் தெரியுமா? யாரு? அந்த ஆத்தா கூடலூர் முத்து மாரியம்மனை வணங்கிட்டு சாமி தெய்வம் துணை இருந்தால் எந்த வேலையும் சிறப்பா இருக்கும். அதனால ஆத்தாள வணங்குவோமா? ஹலோ ஹலோ, லைட்டா கெயின் வச்சுருந்தேன். குங்குமத்தால் பத்திட்டு பூவாடை காரியம்மா ஆத்தாணி அருளாடி வந்திடம்மா உடுக்கை வம்பை முரசொலிக்க ஆத்தானி சீரி எழுந்திடம்மா நமது கூடலூரில் அமர்ந்து அருள்வாய்த்து வரும் ஆத்தா அருள்ஸ்ரீ முத்துமாரியம்மன் தாயே, ஆத்தாளை அழைக்கின்றேன், ஆடி இங்கு வந்திடம்மா, நீ வந்திடம்மா.
பேட்டி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு அத்தனை பேருக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கூடலூர் கிராமத்தில் இங்கிட்டு 10 பேர் ஏன் மாப்பிள்ளை நீ எப்பறம் உட்கார சொல்லலாம் இங்கிட்டு 10 பேர் சரி இங்கிட்டு 10 பேர் அடிச்சுட்டு உருள்றாங்க 48 கிராமம் 24 பிரிஞ்சிருச்சு சரி சரி ஒரு ஆளால பிரிஞ்சுட்டு அடிச்சு உருள்றாங்க மண்டை உடைந்து ரத்தம் வருது ஆம்புலன்ஸ்ல ஒரு ஆளுகளை ஏத்திட்டாங்க காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொன்னாரு முதல்ல நாடத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு என்னமோ நம்மளால அந்த பிரச்சனை நடந்த மாதிரி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க இங்கிட்டு மைக் செட் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாமே ஜாமான்லாம் எடுத்துட்டு ஏதோ அந்த ஊர் நல்ல ஊர் ஆமா எப்படி தெரியுமா எப்படி நாடக நடிகர்களால இந்த பிரச்சனை நடக்கல நம்ம ஊர் ஆளால தான் நடந்துச்சு அதனால நடிகர்கள் காசு நமக்கு வேணாம்னு காசு எல்லாம் கொடுத்துட்டாங்க வண்டியில ஜாமான் எல்லாம் ஏத்தியாச்சு சரி வண்டியில ஏறப்பதான் எனக்கு ஒரு யோசனை என்ன யோசனை இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அந்த ஆளு தான்டா இந்த ஆளு அந்த 165 சரி அந்த மனுஷன் எங்கடான்னு பார்த்தா ஸ்பீக்கரை கட்டி பிடிச்சிட்டு சைடுல படுத்து கிடக்குறான் ஐயப்பா பாரு அந்த ஆளு தண்ணியை போட்டுட்டு அந்த ஆளு சந்தோஷமும் படாம அடுத்த சந்தோஷம் பூரா கெடுத்து ஏன்னா நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு கூடலூர்ல யாரும் தண்ணி அடிக்கலன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பானே உனக்கு சந்தேகம் இருக்கு ஆமா இருக்கு இப்ப நான் நிவர்த்தி பண்றேன் பாரு அந்த சந்தேகம் எப்படி எப்படி அண்ணே தண்ணி அடிச்ச ஊரா கை தூக்குங்கண்ணே ஒரு ஆள் தூக்கலையா தெரியுதா ஆமா நான் சொன்ன இப்ப உண்மையா போயிருச்சா யாரும் தண்ணி அடிக்கல யாராவது கை தூக்குறாங்களா அது அண்ணன் ஒரு ஆளு சொல்ல முடியாது 125 அண்ணனா கூட இருக்கலாம் 190 அண்ணே சரி வேலை கூட போட்டிருக்காரு ஆமா அப்படிலாம் ஒரு சில பகுதியிலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அதை தாண்டி நாடகத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நம்ம ஊரு அதே போல இந்த செல்போன் நாகரிக காலத்திலும் வீட்டில் நாடகத்தை பார்த்துட்டு படுத்து தூங்காம எங்களை போன்ற நடிகர்களை பார்க்க வருகை உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களை கலைக்கும் சார்பாக ஒரு கைத்தட்டலுடன் அத்தனை பேருக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அதற்கு அடுத்தபடியாக சிறப்பான முறையில் மிருதங்கம் இசை காத்துக் கொண்டிருக்கிறேன் 10,000 ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா ஊர்ல உள்ள எல்லாருக்கும் எங்க ஓட்டல தெரியும் சொல்லி அனுப்பிச்சாரு சாப்பாடு அருமையா போட்டு மீனெல்லாம் சுட சுட பொரிச்சு ஆமா வேகமா வண்டிக்கிட்ட வந்து தம்பியே மறந்துடாதா 10,000 வோல்ட் 10,000 வோல்ட்னாரு அது என்னன்னு கடைசி வரை எனக்கு தெரியல ஓ அப்படியா அடா ஆமாங்க இந்த மறந்துட்டே கோச்சிக்காதீங்க நோட்டீஸ் சிறப்பான முறையில் அச்சடிச்ச அது இல்லைண்ணே ஏனே நீங்க அப்புறம் என்ன இந்த இருக்குடா ஆமாயா நம்ம வள்ளி திருமண நாடு பொம்பளை பிள்ளை தானே ஐயப்பா சொல்ல கூட்டு வந்தீங்க கிளட்டு முடியாது கூட்டு வந்துட்டீங்களா இந்த உனக்கு தானடா தெரியும் ஆடல் அழகி அபிநய சுந்தரி நமது வள்ளி திருமண நாடத்தில் நங்கை மோகினியாக நடிக்க நம்பிராஜனே நம்பிராஜனே கூட்டி வரதுல நங்கை மோகினி ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை எம்.கே. பிரகதீஸ்வரி அவர்கள் தான் சொல்லுங்கள் அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கி நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி நடி முக்கத்தி மாளிகை இருக்குதடி அடி என்னடி ரக்கம்மா நடி ரக்கம்மா பல்லாக்கி நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி நடி முக்கத்தி மாளிகை இருக்குதடி பொம்பளை பிள்ளைங்க நல்லா பாடிடுறீங்க அதுக்கு மறுத்தபடியாக இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கூப்பிட்ட குரல் கோடி வரும் நல்லவர் உள்ளவர் நாணயம் உள்ளவர் சிறந்தவர் அமைப்பாளர் என்று பெயரையும் புகழும் பெற்றவர் நமது பகுதியில் மட்டுமல்ல எந்த பகுதியாக இருந்தாலும் சொன்ன நடிகர்களையும் சிறப்பான நடிகர்களையும் இசைக்கலைஞர்களையும் கொண்டு இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த நாடகங்களாக இருந்தாலும் அருமையான முறையை நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் அருமையினார் எங்களது தீர்த்தாண்டதானத்தை சேர்ந்த எஸ்.கே. மணி அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார் கை தட்டலாம் ஏன்னா நாடகம் அமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நடிகர் சொன்ன நடிகர் வரலனாலும் அமைப்பாளர்கள் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா கண்டிப்பா அதே போல இந்த நடிகர்களை கிளப்பி கொண்டு வந்து இந்த ஊர்ல சேர்த்து காலையில காசை வாங்கி திருப்பி அவங்களை அனுப்புறதுக்குள்ள நம்மளாம் சொல்றப்பா அமைப்பாளரா காலையில அவர் லம்பெல்லாம் அடிச்சுட்டு போவாருப்பாங்க ஆனா அவருக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு ஒரு ஆள் வரல எத்தனை போன் பண்ணிருப்பாரு தெரியுமா வண்டியில வரப்ப என்னப்பா இப்பதான் இந்த ஊருக்கு வரீங்களா எப்பப்பா வந்து எப்பப்பா நாடகன்னு போட்டு பற கட்டி அடிச்சு வெளியே ஆனா இன்னைக்கு மட்டும் ஒரு ஆள் இதுல வராது ஒண்ணும் இல்ல வள்ளியம்மா உடம்பு சரியில்லைன்னு படுத்து இருந்துச்சுன்னா இன்னைக்கு கதை முடிஞ்சிருக்கும் நன்றி அருமையான முறையில் இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த நாடகம் அமைக்க வேண்டும் என்றாலும் அருமையான எஸ்.கே. மணி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சிறப்பான முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்து கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் வருவதற்கென அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு கூடலூர் கிராமத்தார்கள் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் இங்கு இந்த நாடகத்தினை வீடியோ கவரேஜ் வானொலி மூலமாக இங்கு வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அருமையான தேவகோட்டையை சேர்ந்த முத்து தானே முத்து சக்கரவர்த்தி ஸ்டுடியோ முத்து அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகிறது வணக்கம் நாளைக்கு காலையில விட்டுருவீங்களா எதிலே விட்டுருவாரு எதிலே விட்டுட்டா நமக்கு என்ன
காலையில் யூடியூப் சேனலில் போய் அண்ணன் பேரை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் அதில் ஒளிபரப்பாகும். எல்லாரும் சென்று பார்த்துக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த கேமராவை வித்துருங்க. அனைவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் தம்பி கருப்புசாமி அண்ணே போற ஆளை கூட்டு பொம்பளை புள்ள பேரை கேட்டேன். உங்க பேரை கேட்கல, போயிட்டு வாங்க. தெரியும்டா. ஆமா, எங்க பேரை மட்டும் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. நீங்க சின்னவன் நோட்டீஸ்ல உங்க பேரை படிக்கிறது யாரு? நீங்க சின்னவன் சிறியவன் ஊருக்கு தெரியும். உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. ஓ அப்படி சொல்லுங்க. உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. ஆமா ஆமா. உங்கள் என்றும் அன்புடன். என்றும் அன்புடன்லாம் தேவையில்ல, உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. என்ன ஒரு இடையில ஒன்று போட விட மாட்டீங்களா? ஆமா. புதுக்கோட்டையை சேர்ந்த எல்எஸ் அண்ணே. நீங்க புதுக்கோட்டைன்னு தெரியாதா? புதுக்கோட்டையில இருந்தா பாட்டி கூட்டு வந்திருக்கு. உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. இப்படி இறங்கிட்டாங்க. ஆமா. என்எஸ் மனோகரனாகிய நான் உங்கள் முன் பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். பாட்டு பாடுற பாடணுமா அண்ணே? சரிதா. பொம்பளை பிள்ளைக்கு பாடுறேன். ஆத்திர அவசரத்துக்கு அண்ணே ரூம் உதவுற இல்லைண்ணே, காசு கீசு கொடுத்து உதவுற அண்ணனுக்கு பாட மாட்டேன். பாடாம எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க. மியூசிக்கே வேற மாதிரி போயிட்டு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு ஜென்மமென ஏற்று போர் பலரில். இந்த லைன்ல முக்கியமான லைன் கேட்கணும். இல்லை ஒரு ஜென்மமென ஏற்று போர் பலரிருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே. அண்ணே அதுதான் தேவையா நமக்கு, நம்ம வாங்குற சம்பளத்துக்கு. அண்ணே உங்க முகரை பார்த்தா அந்த பாட்டு பிடிக்கல தெரியுது. இது இல்லையோர் பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க. ஆமா. இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனேன்னு அழகா பாடி வச்சிருக்காங்க. நக்கி மகனே நான் பாடினேன். ஆமா. அதான் இந்த நக்கிக்கு அப்படி என்னதான் விளக்கம் புரியல. நான் விசிலிங் வராமனே காரணம் இல்லாம நான் பாடுவேனா? என்ன காரணம்? ரொம்ப நாளா உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் குழந்தையே இல்லையா? வேலை பார்த்துருக்க மாட்டேன். சரி ஏதோ ஒன்று விட்டுரு. ஆமா. போகாத மலையில ஏறாத இடம்ல எல்லாம் கோயில் சாமி. போய் பழனி மலையில போய் மேல முருகனை கும்பிட்டு வந்து முருகா பழனி மலை முருகா முருகனை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தா என்ன ஃபேமஸ்? ஒயின் ஷாப்பு சித்தராதை பஞ்சாமிர்தம். இந்த பக்கத்து. ஆமா ஆமா ஆமா. பஞ்சாமிர்தத்தை வாங்கி உங்க அம்மா கையில ஊத்தி எனக்கு எப்படியாவது குழந்தை வந்துடும் நக்கி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க மாசம் ஆயிட்டாங்க. நீங்க இல்ல உங்க அம்மா. எங்க அம்மா மாசம் ஆயிட்டாங்க. ஐயா ஆமனே. நக்கி பிறந்ததுனால நீங்க நக்கி மையன். இந்த பழனி மலையில போய் பஞ்சாமிரத்தை ஊத்தி நக்கும் போது நான் பிறந்துட்டேன், அதனால நக்கி மையன். ஒருவேளை முறுக்கா வாங்கி கடிக்கும் போது பிறந்திருந்தா கடிக்கு மையன். ஐசா வாங்கி சப்பும் போது பிறந்திருந்தா சப்பி மையன். இன்னுமே பேரை கேட்டா நான் வக்கீலன்ட்டு போயிடுறேன்டா. இந்த பேர் நல்லா இருக்கும்ல, வக்கீலங்கிற பேர் நல்லா இருக்கும். நம்ம சந்தோஷத்துல சந்தோஷம், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது. உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கிறோம். இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இப்பதான் அந்த ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? ஆம்பளை பசங்க நாங்க டக்குன்னு கிளம்பி வெளியில வந்துடலாம். பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் கிளம்பணும். இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி பப்புன்னு வந்தாப்புல நோட்டீஸ் படிச்சாப்புல உள்ள போயிட்டாப்புலன்னு காலையில யாரும் டீ கடையில் உட்காந்து பேச மாட்டாங்க. அதுக்காக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போவோம். இந்த வண்டியில் போகிறப்பெல்லாம் இந்த விஷயத்தை பொறுமையாக போங்க. தண்ணி அடிச்சுட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க. முக்கியமாக தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் அணிஞ்சு வண்டி ஓட்டுங்க. ஏன் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம்னா, இன்னைக்கும் விபத்துகள் அதிகமாக நடக்கிற நாட்டிலே இந்தியா தான் முதலிடம். அது தமிழ் மாநிலம் தான் முதலிடத்தில் இருக்கு. இப்போ 4 பேர் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. சரி, இது உண்மையாக நடந்த சம்பவம். சொல்லுங்க. 4 பேர் காரில் போகும்போது பையன் காரை ஓட்டிட்டு போகிறான். பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, பையன் காரை ஓட்டிட்டு போறான். பின்னாடி பாருங்க காது கேட்காத தாத்தா உட்காந்துருக்காங்க. சரி, 4 பேர் கார்ல போகும்போது திடீர்னு ஒரு போலீஸ் வாகனம், போலீஸ் வண்டி வந்து அந்த காரை மறிச்சு நிப்பாட்டிட்டாங்க. சரி, போலீஸ் வண்டியை பார்த்தோன்னே யாரா இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பையன் ஓட்டிட்டு போனோன்னு இவனுக்கு பதட்டமாயி வண்டியை நிப்பாட்டிட்டான். சரி, காவல்துறை அதிகாரி அங்க இருந்து இறங்கி வந்தாரு. தம்பி வண்டியை விட்டு இறங்கணும்னு இவன் பயந்துகிட்டே இறங்குறான். என்னடா திடீர்னு போலீஸ் வண்டி வந்து நிப்பாட்டிருச்சு அப்படின்னு. சரி சார் சொல்லுங்க சார்னு இறங்கி போய் கேட்க அவர் சொன்னாரு பாருங்க. என்ன சொன்னாரு? தம்பி ஒரு 10 கிலோமீட்டர் அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். அருமையா வண்டியை ஓட்டு, அழகா வண்டியை ஓட்டு. சரி, உன்னுடைய இந்த வாகன ஓட்டுநர் திறமையை பாராட்டி இன்னைக்கு போக்குவரத்து துறைக்கு ஒரு சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாள்ல எங்கள் காவல்துறை எல்லாம் சேர்ந்து யாரு சிறப்பா வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு உன்னை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ அழகா வண்டி ஓட்டி வந்த காரணத்தினால ஒரு 5000 ரூபாய் உனக்கு அவார்டு தரம்டான்.
எப்படிப்பட்ட விஷயம். காவல்துறை அதிகாரியா 5000 ரூபாய் கொடுக்குறாருன்னா சரி, இவ்வளவு பெரிய விஷயம். ஆனா காசை வாங்கின முதவி பேசாம போக வேண்டியதானே. என்ன பண்ணா இவன் போலீஸ்கார்ட்ட சொல்லியிருக்கான் பாருங்க. எப்படி சார் வண்டி எல்லாம் நல்லா தான் சார் ஓட்டுவேன், சரி, ஆனா என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல சார்ன்னு இருக்கான். ஐயப்பா, ஓட்டிட்டு போன ஆள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ், அது போலீஸ்லயே சொன்னோம்னா அவர் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா கடுப்பாயிட்டாரு. பட்டவா ராஸ்கல், 5000 ரூபாய் கையில இருந்த காசை கொடுத்து விட்டோம். சரி, லைசன்ஸ் இல்லாம சார் கோவப்படாதீங்க சார், இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா, நாளைக்கே போய் எடுத்துறேன். ஏன்டா ஏன் காசை வாங்க நீ லைசன்ஸ் எடுப்பியாடா? சரி, பிச்சு முடா பிச்சு அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு பாரு அவங்க அப்பா. ஆமா, என்னதான் பெத்த பிள்ளைய திட்டுறப்ப அவங்க அப்பா கோவமா அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாரு? சார் பிள்ளைய திட்டாதீங்க சார். சரி, அவன் ஏதோ குடிச்சு விட்டு வளர்றான் சார். ஐயப்பா, முதல்ல லைசன்ஸ் இல்ல, இப்ப குடிச்சு விட்டு வளர்றான்னு சொன்ன இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. காவல்துறைக்கு கம்ப எடுத்துட்டாரு, குச்சி எடுத்துட்டாரு, லத்தி எடுத்து, சரி ஏண்டா குடிச்சு விட்டு வர வண்டி ஓட்டுறா, A2 P2 கான்ஸ்டபிள் ப்ளீஸ் கம் அப்படின்னு. சரி, சுத்தில இருந்த போலீஸ் பூரா வந்துட்டாங்க, திரு திரு திரு. ஐயப்பா, ஒரு 10-15 போலீஸ் வந்து முன்னாடி உட்கார்ந்து பார்த்தார்ல, காது கேட்காத தாத்தா. ஆமா, என்னடா திடீர்னு போலீஸ் பூரா வந்துட்டாங்கன்னு அவரு என்ன பண்ணாரு, அப்பதான் ஒரு பையனை கூப்பிட்டு சொல்றாரு, டேய் நான் அப்பவே சொன்னேன்னா இல்லையா, திருட்டு வண்டி எடுத்துட்டு வந்தா இப்படிதான் போலீஸ் பிடிக்கும் இருக்காரு, கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஐயப்பா, முடிஞ்சிருச்சா வேலை? முடிஞ்சு. இந்த வண்டியில போறதை விட அங்கங்க நடக்கிற சம்பவம். ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு பெரியவங்க ஏன் சொல்லியிருக்காங்க. சிரிக்காத மனிதர் பாருங்க, நோய் அதிகமா யார் தெரியுமா இருக்கும்? சிரிக்காத மனுஷன் பாருங்க அத்தனை மருந்து மாத்திரையும் இருக்கும். ஏன்னா ஊர்ல உள்ள எல்லா நோயும் அந்த ஆள்கிட்ட தான் இருக்கும். ஆனா வாய் விட்டு எந்த ஏதாவது ஒரு சொன்னோம்னா சாதாரணமா சிரிக்கிறாங்க பத்தியா, அவங்கள்ட்ட எந்த நோயுமே கிடையாது. அதனாலதான் சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ கலைகள் அழிந்தாலும் அழியாத கலை இந்த நாடக கலை. இந்த நாடக கலையை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் நமது கூடலூர் கிராம பொதுமக்கள், ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி கிடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். கலிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், இணையில்லா படையாளி வாய்மொழியே இன்பம், இணையில்லா